என்ன கார்த்திக் இது? நீ திருச்சிக்கு வந்து ஆர்த்தி கிட்ட பேசுனேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் திருச்சிக்கு வந்ததெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா வந்த இடத்துல ஆர்த்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நான் காமிச்சிக்கல. நான் இங்கிருந்து கிளம்புறப்பதான் எங்க அம்மா தான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கங்கிற விஷயத்தையே அவங்க கிட்ட நான் சொன்னேன். நீ எனக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செய்ய போய் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு பாத்தியா? ஐயோ, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அத பத்தி பேசுவோமே. உங்க விருப்பப்படி மாப்பிள்ள வானத்தைய கட்டிக்க போறாரா, இல்ல அவர் விருப்பப்படி அவர் ஆசைப்பட்ட ஆர்த்தியை கட்டிக்க போறாருன்னு அவர்கிட்டயே கேளுங்களேன். என் பையன் என்னைக்கும் என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறவன் கிடையாது. இந்த கல்யாண விஷயத்துல என்னோட முடிவு என்னவோ அதுதான் அவனோட முடிவு. அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டா எப்படி? அவரோட விருப்பத்தையும் நீங்க கேட்கணும்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க ஏன் இன்னும் அமைதியாவே இருக்கீங்க? உங்க அம்மா தான் அவங்க முடிவை சொல்லிட்டாங்கல்ல. நீங்க கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க மாப்பிள்ள. வானத்தைய கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஆசைப்பட்ட ஆர்த்தியை தான் கட்டிப்பேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, என் அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவுன்னு சொல்லு. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் கார்த்திக்? உனக்கு வானத்தைய கட்டிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதி. என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுங்க, நல்லா புரிஞ்சுது. உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுது. ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல அம்மா, நல்ல புள்ள, நல்ல குடும்பம் நீங்கள. நீங்க வயசுல பெரியவங்க. எங்க அம்மாக்கு முன்னாடி இப்படி யாரும் கை நீட்டி பேசினதே இல்ல. அப்படி யாராச்சும் பேசினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. சுந்தரம் ஏன் இவ்வளவு பதட்டமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு? ஏங்க சுந்தரம், மணி என்னங்க மண்டபத்துல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மணி. மறுபடியுமா? நிச்சயம் முடிஞ்சு நீங்க எல்லாம் மண்டபத்துல இருந்து கிளம்பி போனீங்கல்ல? ஆமா. அப்பதுல இருந்தே அமுதாவை காணோயா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மணி, ஆர்த்திய பதிலா வானத்திய நாம நிச்சயம் பண்ணதுக்கு அவ எந்த அளவுக்கு கோவப்பட்டான்னு உனக்கே தெரியும்ல. மண்டபத்துல வச்சு எங்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டு போனவ இப்ப எங்க போனானே தெரியல மணி. இத்தனைக்கும் அவ எங்களுக்கு முன்னாடியே மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டா. ஆனா இப்ப நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள ஆளையே காணோம் மணி. நீங்க அமுதாவுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மணி. சரி சரி, பதட்டப்படாதீங்க. அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் விசாரிச்சு பாத்தீங்களா? அதுவும் கேட்டேங்க. காலையில நிச்சயதார்த்தத்துல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவளை அங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு நினைச்சு கவலைப்படுறதான்னு புரியாம தவிச்சிட்டு இருக்க மணி. அதான் இந்த பக்கம் எங்கேயாவது வந்திருப்பாளோன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமுதா கோயிலுக்கும் போகலைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? நீங்க எதுக்கும் ஒரு தடவை வானதிக்கு போன் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை நேரம் அமுதா வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? சரி. வானதி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாளாமா? தெரியலப்பா, நானும் இங்க பக்கத்து வீட்ல எல்லாம் விசாரிச்சிட்டேன்ப்பா. கிடைச்சா நான் தகவல் சொல்றேன்ப்பா. சரிம்மா. என்னாச்சு? அமுதா இன்னும் வீட்டுக்கு போலையா மணி?
தெரிஞ்சவங்க கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாச்சு, வழக்கமா அவ போற இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சு. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? சுந்தரம், உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு போறவங்க வழக்கமா போற இடத்துக்கு தான் போகணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லையே. நீங்க வண்டியில இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, அமுதா கிடைச்சிரும். வண்டியில இருங்க. நானும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா யாருமே அமுதாவை பத்தி எந்த தகவலும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மணி? இதுக்கு மேல நாம அவளை எங்கன்னு போய் தேடுறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் தேடும். சரி. சுந்தரமூர்த்தி என்ன எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். நானும் அந்த வழியே தான் போறேன். வண்டியில ஏறுங்க, வீட்டுல இறக்கி விட்டு போறேன். இல்லப்பா, வண்டியில தான் வந்தேன். அப்படியாண்ணே? சரிண்ணே சரிண்ணே. இப்பதான் நான் அமுதா அக்காவை பார்த்து பேசிட்டு வர்றேன். அதுக்குள்ள நீங்க சொல்லி வச்ச மாதிரி எதுல வந்து நிக்கிறீங்க? அமுதாவை பாத்தியா? எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஏன் ஆட்டோல ஏறினாங்கண்ணே. உங்க சம்பந்தி அம்மா தங்கி இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போகணும்னு சொன்னாங்கண்ணே. ஐயோ, அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டு திரும்ப வர்ற வரைக்கும் காத்திருந்துட்டு இப்பதான் கிளம்பி வர்றேன். சம்பந்தி வீட்டுக்கு போனாளா? சரி. அங்கிருந்து அமுதாவை எங்க கொண்டு இறக்கி விட்டு வந்தீங்க? திரும்ப எங்க அவங்க என் ஆட்டோல ஏறினாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வெளியில வர்றப்ப ரொம்ப கோவத்தோட வந்தாங்க. என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டு அவங்க விறுவிறு நடந்து போயிட்டாங்க. அங்கிருந்து அவ எங்க போனான்னு தெரியுமா? நான் கேட்டனே, அதை பத்தி அவங்க ஒன்னும் சொல்லல. நீங்க பதட்டப்படுறத பார்த்தா எதுவும் பிரச்சனையானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே, நான் வரேனே. சுந்தரம், ராஜேஸ்வரி அம்மா தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு கேளியா? அம்மா, மணி, எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா மார்க்கெட் வரைக்கும் வந்தம்மா. கொஞ்சம் சமந்தியை கூப்பிட்டுட்டு வீடு வரைக்கும் வாங்க. அப்படியாம்மா? சரிம்மா, கட்டாயம் சொல்லிடுறேன். வந்துடுறேம்மா. என்னையா சொன்னாங்க? உங்களையும் என்னையும் அவசரமா கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொல்றாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு? தெரியலையே. அமுதா வந்துட்டு போன உடனே நமக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்கன்னா அவ அங்க ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா போல இருக்கே. இல்லனா ஏன் நம்மள சம்பந்தமா அங்க வர சொல்றாங்க? கற்பனையா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அங்க போனா தானே தெரியும். போலாம் வாங்க, அங்க போய் சரி, வண்டி பேசி. எடு.